அபிஷேகா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல சரிகமப நிகழ்ச்சி பத்தியும், ரீசெண்டா 4வதாக செலக்ட் ஆன ஃபைனலிஸ்ட் பத்தியும், மேலும் அவங்களோட ரசிகர்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 4வது டிக்கெட் ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல அபிஷேகா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் ரசிகர் பெருமக்களுக்கும், சரிகமப நிகழ்ச்சி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்களோட அபிஷேகா பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க எனக்காக ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக தான். நான் இந்த வாரம் செலக்ட் ஆகலை அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் என்னை டேக் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு, நீங்கள் டிசர்வான ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க, நல்லா பாடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து உங்கள் சைடில் இருக்க எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பை கொடுத்துருந்தீங்க. அந்த ஒரு அன்புக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. நிறைய பேர் வந்து என் மேலே இருக்க அன்பில் ஒரு சில வார்த்தைகளை வந்து சோசியல் மீடியாவில் உபயோகப்படுத்துறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தான்வி அவர்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க டிசர்வான ஒரு பர்சனே கிடையாது. நீங்க தான் டிசர்வான பர்சன். நீங்க தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையாலுமே தான்வி வந்து இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் அவ சாங்கை கம்பேர் பண்ணும்போது நான் சரியாக பாடலை அப்படின்னு தான் சொல்லணும். என்னைக்குமே சரிகமப நிகழ்ச்சி வந்து நியாயமான முறைப்படி தான் நடக்கும். அங்கே நம்ம யார் என்னங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா பாடினா அவங்க தான் அன்னைக்கு ஸ்டார். நல்லா பாடலைன்னா அன்னைக்கு அவங்க ஓரங்கட்டப்படுவாங்க. இது எப்போவுமே எல்லா சீசனுமே நடந்திருக்கு. அதே தான் இந்த சீசனும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. கண்டிப்பாக தான்வி செலக்ட் ஆகணும் அப்படின்னு நானுமே வேண்டிக்கிட்டேன். தான்வி ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன் தான். அடுத்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் என்னோட முழு எஃபோர்ட்டை போடுவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். உங்களை மகிழ்விக்கிறதுக்காகவே நான் தொடர்ந்து பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகா அவர்கள் அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. மேலும் அவங்களோட ரசிகர்கள்கிட்ட நான் சரிகமப நிகழ்ச்சியில் தொடரணும் அப்படின்னா அதற்கு உங்களோட ஓட்டுகள் தான் முக்கியம். மறக்காமல் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க ஃபேன்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் தான் அந்த ஒரு வீடியோவில் அவங்க பேசியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சீசன் வந்து சபேசனா நீங்கள் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணீங்க. கடைசியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை செலக்ட் பண்ணீங்க. அது மாதிரி எதுவும் அபிஷேகாவுக்கு பிளான் வச்சுருக்கீங்களா? அதாவது 5வது ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகா செலக்ட் ஆக போகிறாங்களா? அப்படி இல்லைனா பவித்ராவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஹைப்பு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த 5 பேத்தில் செலக்ட் பண்ணாமல் பீப்புள்ஸ் ஃபேவரட்னு செலக்ட் பண்ணீங்க. ஒருவேளை பவித்ரா ரோலை இந்த முறை அபிஷேகா ப்ளே பண்ணுறாங்களா? சபேசனா பவித்ராவா? என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து அபிஷேகாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் சொல்கிற பாயிண்ட்டும் 100க்கு 100 நியாயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் சபேசனுக்கும் அதே போல் பவித்ராவுக்கும் இதே நிலைமை தான் நடந்துருந்துச்சு. அதே தான் இப்போ பவித்ரா மாதிரியே அபிஷேகாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரி ரிசல்ட் இருக்க போகுது, இவங்க ஃபினாலேக்கு செலக்ட் ஆக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.